கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின முதலாம் நிருபம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் வசனம் 9. தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இங்கே நியமித்தார் என்ற அந்த வார்த்தையை தெரிந்து கொண்டார், முன்குறித்தார் என்ற கண்ணோட்டத்தோடு கூட நீங்கள் தியானிப்பீர்களானால் இந்த வசனத்தை நாம் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். தெசலோனிக்கே திருச்சபைக்கு பவுல் குறிப்பிடும் பொழுது நம்மை கடவுள் தெரிந்து கொண்டதின் காரணம் என்ன, அல்லது கடவுள் நம்மை எந்த கண்ணோட்டத்தில் அவர் பார்க்கின்றார், நாம் என்ன செய்யும்படியாய் அல்லது நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இங்கே கடவுள் எதிர்பார்க்கின்றார் என்ற கேள்வியை மிக அழகாக இங்கே விளக்குகின்றார். முதலாவதாக இதில் பார்க்கின்றோம், கடவுள் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் என்று எழுதியிருக்கிறது. காரணம் என்னவென்றால், நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம் என்றால், கடவுளுடைய அந்த ரட்சிப்புக்கு, கடவுளுடைய ஆசீர்வாதத்திற்கு புறம்பானவர்களாக நாம் இருந்தோம் இல்லையா? எப்பொழுதும் வணங்கா கழுத்துள்ள மக்களாக, இந்த மெய்யான தெய்வத்தை தேடாதவர்களாக நாம் காணப்பட்டோம். அப்பொழுது தன்னிச்சையாகவே என்ன நடைபெறும் என்றால், நம் மீது கோபம் வரும். எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பிள்ளை, வீட்டில் இருக்கின்ற ஒரு பிள்ளை பெற்றோருடைய, தகப்பனுடைய பேச்சை எந்த விதத்திலும் நான் கேட்க மாட்டேன், அவருக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று சொல்லி தான் விருப்பப்படி நினைப்பதை செய்து கொண்டு இருப்பேனானால், அந்த பிள்ளையின் மீது தகப்பனுக்கு என்ன செய்யும்? கோபம் ஏற்படுவது இயல்பான ஒன்று. அதை நாமும் இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் சொல்லுகிற ஒரு காரியத்தை நம்முடைய பிள்ளைகள் கேட்காமல் போகும் பொழுது, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது, சொல்லுவதை செய்யாமல் போகும் பொழுது, அந்த பிள்ளையின் மீது கோபப்படுகின்றோம், அந்த பிள்ளைகளுக்கு தண்டனை கொடுக்கின்றோம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, இதை தான் இங்கே பவுல் குறிப்பிடுகின்றார். நாம் கடவுளுக்கு எந்த விதத்திலும் கட்டுப்பட்டவர்களாக, அவருக்கு பிரியமானவர்களாக நாம் என்ன செய்யவில்லை? வாழவே இல்லை. ஆகையால் நம்மை தண்டனைக்குரியவர்களாக, கோபாக்கினைக்குரியவர்களாக நம்மை ஆண்டவர் சிட்சிப்பதற்கென்று நம்மை வேறு பிரித்து விடாமல் நமக்கு அழகான ஒரு வாய்ப்பை கடவுள் கொடுக்கின்றாராம். என்ன வாய்ப்பு? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் ரட்சிப்படையும்படியான ஒரு வாய்ப்பை தருகிறார். அப்படி என்றால் இங்கே என்ன நிகழ்கின்றது? பிதாவாகிய ஆண்டவர் நம்முடைய தகப்பனாக அவர் இருக்கிறபடினால், நாம் செய்கின்ற எல்லா விதமான குற்றங்களையும் குறைவுகளையும் அவர் பொறுத்து கொள்ளுகிறார். அவர் கோபப்பட வேண்டிய இடத்துல நம்மீது கிருபையை காண்பித்து, பொறுமையை காண்பித்து, அன்பை காண்பித்து என்ன செய்கின்றார்? நமக்கு ஒரு அற்புதமான ஒரு வழியை திறந்து தருகிறார். அந்த வழிதான் இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிக்கப்படும்படியான ஆண்டவருடைய அன்புக்குள்ளாகவும், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்குள்ளாகவும், ஆண்டவருடைய அந்த கிருபைக்குள்ளாகவும் நாம் பங்காளிகளாய் மாறும்படியான அந்த மாபெரும் வாய்ப்பை நமக்கு உண்டாக்கி கொடுக்கின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, எவ்வளோ பெரிய ஒரு அற்புதம் இல்லையா? கடவுளத்தில் இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது என்பது, கடவுளுடைய கிருபையை பெற்றுக்கொள்வது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்லவே அல்ல. இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கின்றவர்களுக்கு அது மிகவும் மிகவும் எளிதான ஒன்று என்ற எண்ணத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, பிதாவாகிய கடவுளுடைய இரக்கம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அர்ப்பணிப்பு, தியாகம்,
எப்படிப்பட்ட தியாகம்! தன்னுடைய சொந்த ஜீவனையே கொடுத்து நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு அவர் மரித்தாரே, அந்த தியாகம்தான் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கின்றோம்? கடவுளுடைய ஆசீர்வாதத்திற்கு உரியவர்களாக நாம் மாறியிருக்கின்றோம். கடவுளுடைய ரட்சிப்புக்கு பாத்திரர்களாக நாம் மாறியிருக்கின்றோம். இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்தால் போதும், இல்லையா? நம்பினால் போதும். ஆம், இந்த இயேசு கிறிஸ்து எனக்காகத்தான் மரித்தார், எனக்காகத்தான் ரத்தம் சிந்தினார். அவருடைய ரத்தம் எல்லா பாவங்களையும் கழுவி என்னை கடவுளோடு கூட சேர்க்கிறது. நான் ஆண்டவருடைய பிள்ளை என்கிறதான உரிமையை எனக்கு பெற்று தருகிறது. நான் அதன் மூலமாய் கடவுளுடைய பிள்ளையாவது மாத்திரமல்ல, கடவுளுடைய அனைத்து ஆசீர்வாதத்திற்கும் நான் வாரிசாக மாறுகின்றேன் என்ற விசுவாசம் நமக்கு இருக்குமானால், நாம் கோபாக்கினையின் பிள்ளைகள் அல்ல, நாம் ஆண்டவருடைய ரட்சிப்புக்கு சொந்தக்காரர்களாய் மாறிவிடுகிறோம். ஆகையினால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுள் எவ்வளவு மாபெரும் கிருபையை நம்மீது வைத்திருக்கிறார் என்பதை அப்படியே நீங்கள் உதாசீனப்படுத்தி விடக்கூடாது. ஆண்டவருடைய அன்பை நினைத்து, ஆண்டவருடைய கிருபையை நினைத்து துதித்து துதித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். இந்த ரட்சிப்பு உங்களுக்கு மாபெரும் மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். ஒரு குறைவில்லாமல் உங்களை காத்துக்கொள்ளும். கடவுள் தாமே இந்த வார்த்தையின்படியே அவருடைய ரட்சிப்பினாலும் அவருடைய நன்மையினாலும் கிருபையினாலும் அனுதினமும் நம்மை நிரப்பி வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.